ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி, பாஸ்கா காலத்தின் 2ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 32 முதல் 37. அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலபுலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரசு தீவைச் சேர்ந்த யோசேப்பு எனும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்ற பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 7 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது: நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கோதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது: நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே? எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்பப் போகிறீர்கள்? விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு மறுபடியும் பிறத்தல் என்பது குறித்து நிக்கோதேமிடம் உரையாடுகின்றார். இங்கு தூய ஆவியால் நிரப்பப்பட்ட வாழ்வே மறுபடியும் பிறக்கும் வாழ்வு என்பதை இயேசு சுட்டிக்காட்டுகின்றார். நம் பெற்றோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட வாழ்வு, அதாவது முதல் பிறத்தல், உடல் சார்ந்தது, மண்ணுலகோடு தொடர்புடையது. அங்கு நமது முயற்சி எதுவும் இல்லை. இதற்கு தொடக்கமும் முடிவும் உண்டு. ஆனால் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட மறுபடியும் பிறக்கின்ற வாழ்வு அதிகமாக உள்ளம் சார்ந்தது, விண்ணுலகோடு தொடர்புடையது. அதாவது நம் வாழ்வின் உயர் பரிமாணத்தோடு சம்பந்தப்பட்டது. இதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இப்படிப்பட்ட பிறப்பிற்கு ஆட்பட நாம் நிறைய முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது, நம்மையே தயாரிக்க வேண்டியிருக்கின்றது. இப்படிப்பட்ட மறுபடியும் பிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் தொடக்க கிறிஸ்தவர்கள். அவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர் என்று லூக்கா எழுதுகின்றார். இது குறித்து கொஞ்சம் சிந்திக்கலாம். தூய ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதர் தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை பார்க்கின்ற விதம் வேறு, ஒரு சாதாரண மனிதர் பார்க்கின்ற விதம் வேறு. தூய ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதர் தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை
உடல் பரிமாணத்தின் பின்னணியிலோ அல்லது மன பரிமாணத்தின் பின்னணியிலோ பார்ப்பதில்லை. அதாவது மற்றவர்களது குடும்ப பின்னணி, பொருளாதார வாழ்வு, அவர்களுடைய வசதி, அவர்களது சிந்தனை மற்றும் எண்ணங்கள் ஆகியவற்றை பெரிதாக எடுத்துக்கொண்டு அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. மாறாக தன்னை இயக்குகின்ற அதே ஆவியானவர் தான் தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை இயக்குகின்றார் என்ற ஒரு ஆழமான புரிதலை பெற்றிருப்பதன் காரணமாக பிற வேறுபாடுகளை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. தொடக்க கிறிஸ்தவர்களில் பலர் தூய ஆவியை பெற்றிருந்ததன் காரணமாக மேற்கண்ட மனநிலை அவர்களிடம் அதிகமாகவே இருந்தது. தாங்கள் அனைவருமே ஒரே ஆவியால் இயக்கப்படுகின்றோம் என்பதை தெள்ளத் தெளிவாக அறிந்திருந்தார்கள், உணர்ந்திருந்தார்கள். எனவேதான் அவர்களால் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருக்க முடிந்தது. தங்களை ஒருவர் மற்றவரிடமிருந்து பிரிக்கின்ற காரியங்களை விட இணைக்கின்ற காரியங்கள் மிகவும் வலிமையானது என்பது அவர்களது ஆழமான அனுபவமாக மாறியதன் காரணமாக கூட இருந்தவர்களை வேற்று நபர்களாக அவர்களால் பார்க்க முடியவில்லை. இந்த ஆழமான மாற்றம், அதாவது புது பிறப்படைந்த வாழ்வு அவர்களது செயல்பாடுகளிலும் வெளிப்பட்டது என்பதை முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை என்று வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் 2:7 கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று வாசிக்கின்றோம். இது மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் பிறப்பை, அதாவது உடல் சார்ந்த பிறப்பை சுட்டிக்காட்டுகிறது. அடுத்து யோவான் 20:22 இயேசு திருத்தூதர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதாக வாசிக்கிறோம். இது நம்மில் நிகழ வேண்டிய மறுபிறப்பை சுட்டிக்காட்டுகின்றது. இந்த இரண்டு பிறப்புகளுமே ஊதுவதோடு பிரீத்திங் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இத்தகைய மறுபிறப்பு நம்மில் நிகழவில்லையே முதல் பிறப்பினால், உடல் சார்ந்த பிறப்பினால் எந்த பயனும் இல்லை. உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியின் போது பாடப்பட்ட பாஸ்கா புகழுரையில் இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே என்று வரும் வரிகள் இந்த உண்மையையே நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஜெபம். இறைவா, எம் வாழ்வு அதிகமாக தூய ஆவியால் இயக்கப்பட்ட வாழ்வாக இருக்க செய்தருளும். ஆமேன். அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவான். இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவான். ஆவியே, தூய ஆவியே, எம் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே, தூய ஆவியே, எம் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே.
எம் வாழ்வில்லை. உம்வழி துணை இல்லாமல் பயணம் இல்லை. உமதாற்றல் இல்லாமல் எம் வாழ்வில்லை. உம்வழி துணை இல்லாமல் பயணம் இல்லை. உம் தூண்டுதல் இல்லாமல் இறைவேண்டலில்லை. உம் பிரசன்னம் இல்லாமல் இறைவாழ்வில்லை. உம் தூண்டுதல் இல்லாமல் இறைவேண்டலில்லை. உம் பிரசன்னம் இல்லாமல் இறைவாழ்வில்லை. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. துணிவிழந்த சீடர்களை நீ நிரப்பினாய். இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனத்திடம் தந்தாய். துணிவிழந்த சீடர்களை நீ நிரப்பினாய். இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனத்திடம் தந்தாய். இறையேசுவை திருமுழுக்கில் நீ ஆட்கொண்டாய். எமை முழுதும் அருங்கொடையால் நிதமாட்கொள்வாய். இறையேசுவை திருமுழுக்கில் நீ ஆட்கொண்டாய். எமை முழுதும் அருங்கொடையால் நிதமாட்கொள்வாய். ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எல்லாமே உமதாக்குவாய். ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே.